guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இந்த வீடியோவில் டஸ்கி ஸ்கின் சைடில் இருக்கீங்க, நீங்கள் மேக்கப் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை போடுறீங்க, உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய மேக்கப் கிட்டில் இருந்தே ஆகணும். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மேக்கப்பில் ரூல்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு ரூலாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்களுடைய மேக்கப் கேம் அப் பண்ணணும், நேச்சுரலாக தெரியணும், பிரச்சனை எதுவும் இல்லாமல் அழகாக இருக்கணும் அப்படின்னா இது நான் ரூல் மாதிரியே சொல்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிக்கிற இந்த 3 ப்ராடக்ட் தவிர்த்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அஃப்கோர்ஸ் மேக்கப்பில் ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 20-25 ஸ்டெப் வரும். அந்த எல்லாத்துக்கும் ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாமா, தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இட்ஸ் அப் டு யூ. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3 ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த 3 இது இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்சீலர் பேலட். கன்சீலர் பேலட் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி விளாடலாம். எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக சூட் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு கன்சீலர் பேலட்ஸ்னு நீங்கள் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அதாவது ஷேட் 1, ஷேட் 2 அது மாதிரி டிஃப்ரெண்ட் டோன்ஸ்லேயும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிற பிராண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து மார்ஸ்லேருந்து இந்த கவர் ரேஞ்சர்ஸ் கன்சீலர் பேலட், இன்னொன்று வந்துட்டு இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட். இது ரெண்டும் நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பட்ஜெட்னால தான். நைக்காலையும் இந்த மாதிரி கன்சீலர் பேலட் இருக்குது. அது இது 2 விட ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸ். நிக்ஸில் இருக்குது, அது நைக்கா விட ஜாஸ்தியாக இருக்கும். மேக்கில் இருக்குது, அது எல்லாத்த விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த 2 வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுனால நான் காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த மார்ஸோடது. மார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர் கரெக்டிங் கலர்ஸும் இருக்குது. லைக் இங்கே பர்பிள், ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் கரெக்டிங் கலர்ஸோட டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ப்ரௌனும் இருக்குது. இவங்களுக்குலே 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது. அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஷேட் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஸ்கின் டோனில் இருந்து ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இன்னொரு வேரியன்ட் பிக் பண்ணிக்கோங்க. டீப்பர் டு டஸ்கி இல்லைனா ரொம்ப சாக்லேட் ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் பிக் பண்ணிட்டாலே போதும். இதில் வந்து நல்லா டீப்பான 2 to 3 ஷேட்ஸ் இருக்குது. 2 ஷேட்ஸ் நான் சொல்வேன். இது 2 நல்லா டீப்பான கலர்ஸ். இது வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் ஒரு அளவுக்கு மேலே இதில் வந்து டீப்பரான கலர்ஸ் இல்லைல்ல, அதனால தான் நான் வந்துட்டு இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸோடு வருது. டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸில் நான் சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறது வந்துட்டு நம்பர் 3 அப்படின்றது. வெப்சைட்டில் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் பார்க்காதீங்க. நான் இங்கே பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிறது வந்து நம்பர் 3 அண்ட் இதான் அந்த கன்சீலர் பேலட். இதுதான் அவங்ககிட்ட இருக்கிறதுலே டார்க்கஸ்டான ஷேடில் இருக்கக்கூடிய வேரியண்ட். இதில் இருக்கக்கூடிய டார்க் ப்ரௌன் வந்துட்டு இந்த கன்சீலர் பேலட்டில் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இது நீங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கோ வார்ம்த்னஸ் கொடுக்கறதுக்கோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். நான் தனியாக ஒரு ஆரஞ்ச் கன்சீலர்னு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்லனா, இந்த கன்சீலர் பேலட்லேயே உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் காமிக்கிற ஒரே ரீசன்னால். ஆரஞ்ச் கன்சீலர் நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா தேவை. ஏன்னா டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்க உங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின்ல பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன் அந்த கலர் மேலேயே, அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஸ்கின் டோன், அது மேலேயே நீங்கள் ஒரே டோன் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா திட்டாக தெரியறதுக்கு அதுதான் வந்து மெயின் ரீசன். நம்மளுடைய ஸ்கின் சில இடத்துல ஃப்ளாலஸாக இருக்கும், சில இடத்துல வந்து டிஸ்கலர்டாக இருக்கும். அந்த டிஸ்கலர்டான ஏரியாஸில் ஃபவுண்டேஷன் போடும்போது அது கொஞ்சம் டார்க்காக தெரியும், டல்லாக தெரியும், கலர் வந்து வித்தியாசப்படும். அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கன்சீலர் பேலட் அண்ட் ஆரஞ்ச் கன்சீலரும் இருக்குது. என்னுடைய மீதி டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன், எப்படி இந்த கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் போட்டுக்கோங்க, அது மேலே இந்த கலர்ஸை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அந்த ஆரஞ்சை முடிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிரே ஆகிற பிரச்சனை இருக்காது, திட்டா டிஸ்கலர்டாக தெரிகிற பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகாமலும் இருக்கும். எப்பேற்பட்ட மொக்க ஆக்சிடைசிங் ஃபவுண்டேஷன் கூட இந்த மாதிரியான ஒரு பேஸ் வேலை பண்ணிட்டு நீங்கள் போடுறீங்கன்னா அது தப்பிச்சிரும். அதனால் ஒரு கன்சீலர் பேலட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தே ஆகணும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர், லூஸ் பவுடர், இது வந்து எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகாதது இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி கன்சீலர் பேலட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்படியாவது உங்கள் பேஸை வந்து ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஓகே, அடுத்தது நான் நேராக என்ன ஒரு ப்ராடக்ட் போகிறேன்னா, இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட். முக்கியமாக டஸ்கி ஸ்கின்னுக்கு வரும்போது நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டோ பவுடர் /பிரான்சர் பவுடர்.
அது ரெண்டுமே வந்து மேட்டாக இருக்கிறது நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் உங்கள் ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஷேட் டார்க்கராக இருக்கணும். ஓகே, இதை வச்சு நீங்கள் உங்கள் முகத்தை செட் பண்ண போகிறது கிடையாது. பட் அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நான் ப்ரான்சிங்னு ஒரு வேலை செய்வேன். அதுக்கு நான் இங்கே ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடெக்ஸோட டாஸ்லர் கான்டோர் பவுடர். இந்த அண்டர்டோன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு கூல் அண்டர்டோனில் இருக்கும். ஸோ ஷேடோ கொடுக்கறதுக்கு, கான்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ப்ரான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வார்ம்த்னஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்துட்டு இந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். நேரில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், எப்போ பார்த்தாலும் சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டோனுக்கு வந்து மட்டியான லுக் கொடுக்கும். நேரில் பார்க்கும்போது ஏதோ நீங்கள் வந்து கன்னத்தில் எப்படி சைடில் போட்டிருக்கீங்க, மூக்கில் சைடில் போட்டிருக்கீங்கன்றது ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் இதில் பிரச்சனை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செம்ம அஃபோர்டபுள். இது கூடவே ஒரு ஃபவுண்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி நல்லா இருக்குது, ஒரு பில்ட்-இன் மிரரோட இருக்குது. உங்களுக்கு இந்த டோன் ஓகே செட் ஆகுது, நேரில் பார்க்கவும் நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, go ahead and get this. எனக்கு வந்து இந்த மாதிரி கூல் டோன் பவுடர்ஸ் விட வார்ம் டோன் பவுடர்ஸ் பிடிக்கும். அடுத்த ஆப்ஷன் நான் காமிக்கிறேன். ரீசெண்டாக நான் பார்த்து யூஸ் பண்ணி ரொம்ப ஆனந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அஃபோர்டபுள் சைடில், கொஞ்சம் அஃபோர்டபுள், ரொம்ப அஃபோர்டபுளில் இருக்காது இது. அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். பட் ஸ்டில் இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான பேஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடலாம், அழகாக ஆக்கிடலாம். ஓகே, அதில் அடுத்தது வந்துட்டு இந்த ரிமலோட ப்ரான்சர். இது வந்து சன்டவுன் அப்படின்ற ஒரு ஷேட். இந்த ஸ்பெசிஃபிக் ஷேட் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட் அண்ட் சூப்பராக டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுது. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆகுது. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து ஒரு மேட் ப்ரான்சர். ரொம்ப லைட்டாக ஒரு ஷைன் இருக்கும், ரொம்ப லைட்டாக ஒரு ஷைன் இருக்கும். அது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து தெரியாது. உங்கள் ஸ்கின்னே வந்து நேச்சுரலாக பளபளன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது அல்டிமேட் பவுடர் ப்ரான்சர் கிடையாது. கொஞ்சோண்டு அதில் வந்து அந்த ஒரு ஷிம்மர் விஷயம் இருக்கும். டெக்னிக்கலி ப்ரான்சர்னாலே உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் கலந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அந்த ஒரு க்ளோ இருக்கும். ஓகே, நம்ம அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே நிறைய போக வேணாம். பட் நான் உங்களுக்கு வார்ம் அண்டர்டோன் ப்ரௌன் கலர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வார்ம்னு எது சொல்கிறேன், கூல்னு எது சொல்கிறேன்ட்டு. இந்த டாஸ்லர் வந்து கூல் அண்டர்டோன் ப்ரௌன், இது வந்து நல்லா வார்ம் அண்டர்டோன் ப்ரௌன். ஸோ இது வந்து வச்சுக்கிறது நல்லது. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிமலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரான்சர்ஸ் நல்லா இருக்குது. அடுத்தது இன்னொரு ஃபேவரட்டான பிக் தான். இது வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர். அதில் அவங்க வச்சுருக்க லாஸ்ட் டார்க் ஷேட் கேரமல். இதுவும் நல்ல ஒரு ஆரஞ்ச் டோன்டு பவுடர். இது மட்டுமே நான் என் முகத்தில் போடுறேன், அதாவது கன்சீலர் பேலட்லேருந்து கன்சீலர் கலர்ஸோ ஆரஞ்ச் கன்சீலரோ இல்லாமல் இது மட்டுமே நான் போடுறேன்னா கூட என்னுடைய பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன்லாம் வந்துட்டு மியூட் டவுன் பண்ணுறதுக்கு இந்த கலர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எத்தனை பாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, இன்னும் பேக்கப் கூட நான் வச்சுருக்கேன். இதனுடைய அப்சல்யூட் ஃபேவரட், கண்டிப்பாக என்கிட்ட இருந்தே ஆகணும். உங்களுடைய பவுடரோட ஃபார்முலேஷன் எனக்கு பிடிக்கும். இது லூஸ் பவுடர். ஓகேவா, இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரெஸ்ட் பவுடர்ஸ். இது வந்து லூஸ் பவுடர் வடிவில் இருக்கும். அப்படியே இறங்கி நம்ம லிப்ஸ்க்கு வரும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் இருக்குது, ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, ப்ளஷ், ஹைலைட்டர், இது எல்லாமே வந்து ஆப்ஷனல். ப்ளஸ் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், இதுதான் வாங்கணுன்றது கிடையாது. லிப்ஸுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அகைன் என்ன ஒரு லிப் கலர் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு லிப் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர். நான் 2 சூப்பர் அஃபோர்டபுள் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஃபைனலி என்னுடைய மேக்கோட செஸ்னட் லிப் ப்ராடக்ட், லிப் கலருக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி, இல்லை ஓகே செஸ்னட் இல்லைனா கூட நான் இதை வச்சு ஒர்க் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு லிப் பென்சில் வந்து வாங்கினேன் ரீசெண்டாக. ஸோ இதுதான் மேக்கோட செஸ்னட் லிப் லைனர். இது வந்து என்கிட்ட கண்டிப்பாக எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு லிப் லைனர். லிப் கலர் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா லிப் கலருக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது டார்க் கலர் போடுறனாலும் யூஸ் பண்ணுவேன், நியூட் கலர்ஸ் போடணுன்னாலும் நான் யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு லைன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஃபில் கூட பண்ணிக்கோங்க. அது மேலே உங்களுடைய கலர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் வாய் பிக்மெண்டடாக இருக்குது. சில பேர் சொல்கிறது என்னென்னா என்னுடைய அப்பர் லிப் ஒரு கலரில் இருக்குது, லோவர் லிப் ஒரு கலரில் இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது? அதை இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு லிப் கலர் போடுறீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அழகாக வந்து அவாய்ட் ஆகிடும். அடுத்தது எனக்கு நியூட் கலர்லாம் போட்டால் ரொம்ப அப்படியே வெந்த வாய் மாதிரி தெரியுது, என்னோடய ஸ்கின் டோனுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அகைன் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் வச்சு லிப்பை ஃபுல்லாக லைன் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் நியூட் லிப் கலர் போடுறீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகிடும். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு நியூட் கலர் தான் வந்து போட்டிருக்கேன். பட் இதில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இது மேக்குக்கு மட்டும் சொல்கிறேன், ப்ரௌன் லிப் லைனருக்கு நான் மைனஸ் சொல்ல. மேக்கோட ப்ரௌன் லிப் லைனர் என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1300 ரூபாய் கிட்டே இந்த பென்சில். ஆனால் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், சூப்பர் க்ரீமியாக இருக்கும், சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கும், வாயிலையும் லாஸ்ட் ஆகும், பென்சிலாகவும் லாஸ்ட் ஆகும். இது வரைக்கும் இதான் என்னுடைய 2வது பென்சில்னே நினைக்கிறேன். இன்னும் பென்சிலே இருக்குது, ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அது. பட் ஸ்டில் அது இன்னும் என்கிட்ட இருக்குன்றது நான் சொல்ல வரேன். பட் அதுக்கான ஒரு அருமையான
டூப். ஓகே, அண்ட் அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 90 ருபீஸ். அது வந்து எதுனா இந்த மிஸ்க்ளேயரோட சாக்லேட் அப்படின்ற ஒரு லிப் லைனர் ரீசெண்டாக நான் வாங்கிட்டு எனக்கு அப்படியே லிட்ரலாக ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஓ மை காட், மேக்குக்கு செஸ்னட்டுக்கு ஒரு லிப் லைனர் நான் இத்தனை நாள் தேடி இருக்கேனே, இப்போ வந்து நமக்கு இது கிடச்சிருக்கே அப்படின்ட்டு நான் இங்கே ஒரு குட்டி ஸ்வாட்ச் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஐ ஆம் ப்ளோன் அவே. நான் சத்தியமாக எப்படி இத்தனை நாள் இதை விட்டேன்னு எனக்கு தெரியலை. செம்மையான ஒரு மேட்ச். ஸ்டில் இது வந்து ரொம்ப நுணுக்கி பார்த்தோன்னா இந்த செஸ்னட்டோடது வந்துட்டு கொஞ்சோண்டு வார்மாக இருக்குது. பட் நான் வந்து கம்ப்ளைண்டே பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப மைன்யூட்டாக தான், அது நம்ம வாயில் மைன்யூட்டாக தெரிய போகிறது கிடையாது. இதில் வந்து கீழே இருக்கிறது மேக்கோட செஸ்னட் அண்ட் மேலே இருக்கிறது மிஸ்க்ளேயரோட L17. இன்றைக்கி என்னோட லிப்ஸை லைன் பண்ணிக்கிறதுக்கும் நான் வந்துட்டு இந்த மிஸ்க்ளேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து கொஞ்சோண்டு க்ளோஸாக ரன் ஆகிட்டு இருந்தது மேக் செஸ்னட்டுக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த போல்ட் மேட் லிப் லைனர் இன் ஷேட் டார்க் சாக்லேட். பட் டெஃபினட்டாக இது செஸ்னட் விட ரொம்ப கூல் டோனாக இருக்கும். முக்கியமாக வாயில் போட்டால், இது கையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டார்க்கராகவும் கூல் டோனாகவும் இருக்குது. அண்ட் இதை வாயில் போட்டால் ரொம்ப ஆப்வியஸாக வந்து கூல் டோன் நல்லாவே தெரியும். கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் மேக் செஸ்னட்டுக்கு ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்துட்டு இந்த மிஸ்க்ளேயரோட லிப் பென்சில் இன் ஷேட் சாக்லேட். ஸோ கண்டிப்பாக ஒரு லிப் லைனர், ப்ரௌன் லிப் லைனர் உங்ககிட்ட இருந்தே ஆகணும். ஸ்பெஷலாக நீங்கள் வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ கைஸ், இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய வேனிட்டியில் உங்களுடைய மேக்கப் கிட்டில் இருக்கான்னு ஓடி போய் செக் பண்ணுங்கள். இல்லைனா ப்ளீஸ் உடனே வாங்கிக்கோங்க. உங்களுடைய மேக்கப் கேம் நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக ஆக்கணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இல்லை நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம முகத்தில் போட்டால் மட்டும் ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும், இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ட்ரஸ்ட் மீ ஆன் இட். ஸோ டூ ட்ரை இட் அண்ட் லெட் மீ நோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. இதையும் மீறி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. நான் என்னுடைய ஃபேவரட் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் இந்த வீடியோவில் காமிச்ச ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நான் இங்கே காமிச்ச கேட்டகரியிலே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்கும், உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழித்து தேவையான ஒரு டாபிக் வந்து கவர் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ரியலி ஹோப் இது உங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. அதெல்லாம் டார்கெட் பண்ண மாதிரி நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.